மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வாங்க, கொஞ்சம் உலமாக்கள் அங்கே நிற்கிறவங்க நெருங்கி வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து அமர்ந்து கொள்ளுங்க. வாங்க. जैसे हम लोग जानते हैं कि दीनी मजलिसों में बैठने का वही अदब है, वही तरीक़ा है जो नमाज की सफ़ों का है। अगली सफ़ों में जगह खाली है तो पीछे खड़ना मुनासिब नहीं है। முதல் உள்ள சப்புல நிக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் அல்ல. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि व कफ़ा व सलामुन अला इबादिहिल्लज़ीना इस्तफ़ा, अम्मा बाद। उलमा में बयान नहीं होता है, तकरीर नहीं होती है, बातें होती हैं। बात नहीं, बातें होती हैं। इसलिए कि सब बात करने वाले हैं, बयान करने वाले हैं। तो बयान करने वालों में उनमें क्या बात की जाए, बातें करने में कोई हरज नहीं है। பொதுவா உலமாக்கள் நாம் எல்லோரும் பயான் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம இங்க பயான் செய்யறதல்ல, ஆனா அதுக்கு மாறாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் பயான் செய்யறவங்கள்ட்ட போய் பயானை பத்தி சொல்றதுங்கிறது அவ்வளவு தோதுவானதல்ல. மாறாக நமக்கு மத்தியில ஒரு கலந்துரையாடல் பேசிக்கொண்டு இருக்கலாம். बयान करेंगे तो बयान करने वाले के लिए भी मुजाहिदा है। ஏன்னா பயான் செய்யறவங்கள்ட்ட பயான் செய்வதே அது ஒரு பெரிய ஒரு தியாகம், முஜாஹதா. और सुनने वालों को और ज्यादा मुजाहिदा है। அதை கேட்கிறவங்களுக்கு அதை விட ஒரு பெரிய தியாகம், முஜாஹதா உங்களுக்கு இருக்கு. इसलिए ना आप मुजाहिदे में हो, ना बात करने वाला मुजाहिदे में हो, ऐसी राह इख्तियार की जाए। அதனால தாங்களும் சிரமப்பட வேண்டாம், பேசுற நாங்களும் சிரமப்பட வேண்டாம். அதுக்காண்டிதான் இப்படி ஒரு வார்த்தை. इसलिए हम जब भी उलमा में बैठते हैं तो ये कहते हैं भी हम बातें करेंगे। எப்பயாவது நம்ம உலமாக்கள் நம்ம உட்கார்ந்தோம்னா நாங்க பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். बातों में कोई बात अच्छी लगी तो ले लेना, பேசக்கூடிய விஷயத்துல நல்ல விஷயங்கள் கிடைத்தது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். और कोई बात अच्छी ना लगे तो छोड़ देना। ஒரு நல்ல விஷயம் இல்ல, இது நல்லதா படல, விட்டுறலாம். அப்படி அதை खुद मा सफा वदामा खदीर उसूल है। अच्छी बातें ले, कोई अच्छी नहीं है तो छोड़ देना, कोई मसला नहीं है। அதாவது பொதுவான உசூல்கள்ல இருக்கு. நல்ல விஷயமா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை என்று சொன்னால் விட்டுருங்க. இது பொதுவான விஷயங்கள் தான். हर बात करने वाला सारी बात अच्छी करे जरूरी नहीं है, सारी बात अच्छी ना करे वो भी जरूरी नहीं है, दोनों बातें हो सकती है। பேசக்கூடியவர்கள் நல்ல விஷயம்தான் பேசணும் அப்படிங்கிறதும் அல்ல, இல்ல நல்ல விஷயம் பேச மாட்டாங்க அப்படிங்கிறதும் அல்ல. एक बात तो यह है कि सब हम जानते हैं कि सबसे बड़ी जो दौलत है इंसानों के पास वो ईमान की है। நாம் எல்லாம் முக்கியமான விஷயம் நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆக மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆக பெரிய தௌலத், பெரிய நாமத் என்று சொன்னால் ஈமானுடைய நாமத்தா இருக்கிறது. ईमान है तो आदमी आदमी है, ईमान नहीं है तो आदमी जानवर से भी बदतर है। ஈமான் இருந்தால் மனிதன் மனிதனாக இருப்பான், ஈமான் இல்லை என்று சொன்னால் அவன் மிருகத்தை விட கேடுகட்டவனாய் விடுவான். इसकी तफसील में जाने की जरूरत नहीं है, இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. दूसरी, अहले ईमान में सबसे बड़ा मकाम अहले इल्म का है। ஈமான் உடையவர்கள் ஆக உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடம் என்று சொன்னால் இல்முனுடைய அந்த மக்காம் தான். ईमान बकाए आलम का सबब है। ஈமான் ஆழம் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. ये हमारी आवाज ज्यादा आवाज कर रहा है। ईमान जो है वो बकाए आलम का सबब है। ஈமான் முழு உலகம் இருப்பதற்கு உண்டாகுவதற்கு இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. और इल्म जो है वो अमने आलम का सबब है। இல்ம் இருக்கு, அதுவும் ஆழத்தினுடைய உலகத்தினுடைய ஒரு காரணமாக இருக்கிறது. इसलिए कि इल्म जो है वो हुकूक की मारिफत का नाम है। இல்மு என்பது ஹுகூக்குல் மாரிஃபத், கடமைகளை அறியக்கூடியதற்கு பேர் தான் இல்மு. इल्म होगा तो हुकूक अदा होंगे। இல்மு இருந்தால் அவர் தன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுவார்.
इल्म हुकूक की मारिफत कराएगा। இல்ம் இருக்கே ஹுகூக்கத்தை ஹக்கீக்கத் ஹக்குகளை அறிவதற்கு ஒரு காரணமாக இருக்கும்। और ईमान जो है उन हुकूक को अदा कराएगा। ஈமான் அதனுடைய கடமைகளை நிறைவேற்ற உதவும்। इसलिए अंबिया अलैहिमुस्सलातु वस्सलाम जो है वो दो चीजें लाते हैं, एक इल्म और एक ईमान। இதனால்தான் எல்லா நபிமார்களும் இரண்டு விஷயங்களை கொண்டு வந்தார்கள், ஒன்று ஈமான் மற்றொன்று இல்ம்। वो इल्म जो है दुनिया का इल्म नहीं है। डॉक्टर को आलिम नहीं बोलते हैं, इंजीनियर को आलिम नहीं बोलते हैं, पायलट को साइंसदान को आलिम नहीं बोलते हैं। आलिम बोलते हैं जो किताब सुन्नत का जानने वाला, उसका माहिर है। இல்ம் என்று சொன்னால் உலகத்தினுடைய கல்விக்கல்ல। டாக்டர் அவரை யாரும் ஆலிம் என்று சொல்லுவதில்லை, இன்ஜினியர் அவரை யாரும் ஆலிம் என்று சொல்லுவதில்லை, பைலட் விமானம் ஓட்டுகிறார் அவரை பார்த்து ஆலிம் என்று சொல்லுவதில்லை। அப்ப ஆலிம் என்று யாருக்கு சொல்வது? யார் சுன்னத்தினுடைய இந்த இல்மை இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் தான்। कोई आदमी किसी जबान का माहिर है उसे भी आलिम नहीं बोलते हैं। யார் நல்ல பேச்சாற்றலா இருக்காரு அவருக்கு போய் ஆலிம் என்று சொல்லுவதில்லை। अंग्रेजी, तमिल, तेलुगु, उर्दू जानने वाला आलिम नहीं है, इसी तरह सिर्फ अरबी जानने वाला भी आलिम नहीं है। இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பேர் ஆலிம் என்று சொல்றது இல்லை। அதே போல வெறும் அரபி மட்டும் தெரியும் அவருக்கும் ஆலிம் என்று சொல்வதில்லை। हम सबको मालूम है कि अल्लाह के नबी अलैहिस्सलाम एक मर्तबा एक मजलिस से गुजरे तो बाद सहाबा बैठे हुए एक सहाबी से अशार सुन रहे थे और महजूज हो रहे थे, लुत्फ ले रहे थे। बता நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுடைய ஒரு மஜ்மாவோட சென்றார்கள்। அங்க பார்த்தாங்க ஒரு சஹாபி கவிதைகள் படித்துக் கொண்டு இருந்தார்கள்। आपने पूछा भाई क्या कर रहे हो? அப்ப சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? तो किसी ने जवाब दिया कि या रसूल अल्लाह हादा अअलमुना बिअशआरिल अरबिय्यतिल जाहिलिया, हम ये हमारे ज़माने जाहिलियत के अरबी अशार के माहिर हैं, लिहाजा हम उनसे अशार सुन रहे हैं, महजूज हो रहे हैं। நாங்க என்ன செய்யறோம்னா இவர் படிக்க அந்த கவிஞர் அவர் அரபில ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒரு மாபெரும் கவிஞர், அவருடைய கவிகளை ஜாகிலியத்தினுடைய காலத்தினுடைய கவிதைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், அதை ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள்। हादा अअलमुना मैंने इसमें तफसील का सिगा इस्तेमाल किया। அதாவது ஹாதா ஆலமுனா இதுல இஸ்மு தஃதீலுடைய வார்த்தையை பயன்படுத்தி மிகைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள்। उस पर अल्लाह के नबी अलैहिस्सलाम ने जो बात फरमाई वाकई वो गौर करने की है। आपने फरमाया कि हादा इल्मुन ला यनफा व जहलुन ला यदुर, अगर इसे इल्म का नाम दो ऐसा इल्म है जिसको कोई नफा नहीं है, अगर इसे नावाकिफ रहना जहालत है तो ऐसी जहालत है कोई नुकसान नहीं है। அப்ப சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான விஷயம், இதை நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த இல்மும் இந்த எதை படிப்பதை கொண்டு கேட்பதை கொண்டு அதை கொண்டு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது, இது இல்மு, ஆனா எந்த விதமான பயனும் தராது। அதே நேரத்தில் எந்த விஷயம் சொல்லவில்லை அதை கொண்டு எந்த விதமான அறியாமையும் ஏற்படாது என்று சொன்னார்கள்। इसलिए कि इल्म जो है वो चीज है जो नफा देने वाला है, जहालत नुकसान देने वाली है। அப்படி என்று சொன்னால் இல்மு என்பது பயன் தரக்கூடியது, ஜஹாலத் என்பது நஷ்டத்தை விளைவிக்கக்கூடியது। फिर आपने फरमाया अल इल्मु सलासा आयतुन मुहकमा व सुन्नतुन साबिता व फरीदतुन आदिला, कि इल्म तीन चीजों का नाम है। आयतुन मुहकमा किताबुल्लाह, किताबुल्लाह इल्म से भरा हुआ है, अल्लाह की किताब है जिसमें इल्म है। दूसरे सुन्नतुन साबिता, अल्लाह के नबी अलैहिस्सलाम की सुन्नतें हैं जो सही सनदों से जो हम तक पहुंची हैं। और तीसरी जी चीज़ है वो फरीदतुल आदिला, किताब व सुन्नत से जो माखूज है, मुस्तंबत है, मुस्तखरज है, खासतौर से इल्म विरास, तो ये असल इल्म है फ़िक़्ह। तो किताबुल्लाह, सुन्नत रसूलुल्लाह और फ़िक़्ह ये असल इल्म है, बाकी सब जो है वो फ़नून हैं, माश के ज़राए हैं, असबाब हैं। लेकिन असल इल्म जो है जो मतलूब है इसको लेकर अंबिया अलैहिस्सलाम तशरीफ़ लाते हैं, वो इल्म शरीयत है, इल्म किताबुल्लाह है, इल्म सुन्नत रसूलुल्लाह है और इल्म फ़िक़्ह है।
கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, இல்மு என்பது 3 வகையாக இருக்கிறது. அதற்கு பெயர்தான் இல்மு என்று சொல்லப்படும். ஒன்று கிதாபுல் மஹ்கமா, அதாவது கிதாபுல்லா, அல்லாஹுடைய அஹ்காமாத்துகள், அவனுடைய கட்டளைகள். இல்மு அப்படி குர்ஆன்ல முழுமையாக நிரம்பி இருக்கின்றது, அது கிதாபுல்லா. இரண்டாவது சுன்னத்து சாபிதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஹதீஸ், அந்த சுன்னத்தே ரசூல். மூன்றாவது ஃபிக்ஹ், அஹ்காமாத், அதனுடைய சட்டங்கள். இந்த 3 மட்டும்தான் இல்மாக இருக்கிறது. பாக்கி அனைத்தும் இருக்கிறது. அதெல்லாம் ஒரு ஃபுனூன், அதெல்லாம் ஒரு துறைகள். அதற்கென்று எந்த விதமான ஃபன்னுகள், அது ஒரு துறையை தவிர அது இல்ம் என்று சொல்லுவதில்லை. ஆக இந்த 3 தான் இல்ம். ஒன்று கிதாபுல்லா, சுன்னத்தே ரசூல், ஃபிக்ஹ். இந்த 3 தான் இல்ம் என்று சொல்லப்படும். ये इल्म अल्लाह की सिफत है. இல்ம் இருக்கிறதே, இது அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத், தன்மை. जैसे अल्लाह की जात लामहदूद है, उसको समझना, उसके कुन तक पहुंचना और उसकी हकीकत तक पूरी तरह रसाई हो जाना, ये नामुमकिनात में से है. इसलिए अल्लाह की सिफात भी हैं. अल्लाह की सिफात भी लामहदूद है. लिहाजा कोई आदमी ये नहीं कह सकता कि साहब मैंने इल्म जो मतलूब है, असल है, पूरा हासिल कर लिया है, अब मुझे मजीद इल्म की जरूरत नहीं है. அல்லாஹுடைய அந்த சிஃபத் அது எல்லையற்றது, அதை முழுமையாக அறிய முடியாது. அவனுடைய அந்த லா மஹ்தூத், அதற்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை கிடையாது. இல்மினுடைய நோக்கத்தை நான் முழுமையாக பெற்றுக்கொண்டு விட்டேன் என்று யாரும் சொல்லிவிடவும் முடியாது. காரணம், இல்ம் எப்படி அல்லாஹ்வுடைய ஸாத் மஹ்தூத் இல்லாததோ, எல்லை இல்லாததோ, அதே போல இல்மும் எல்லை இல்லாதது. इसीलिए उलमा ने बात फरमाई है, जहाँ सारी मखलूक़ात का इल्म मुंतही है, वहाँ से एक नबी के इल्म की इब्तिदा है. இல்முனுடைய அந்த எல்லா படைப்பினங்களுடைய அந்த அறிவு இருக்கின்றதே இல்மு, அது எங்க அது ஒரு முடிவடைகிறதோ அங்குதான் உலமாக்கள் சொல்லுகிறார்கள் நபிமாருடைய அந்த இல்முனுடைய ஆரம்பம். और जहाँ सारे नबियों का इल्म की इंतहा होती है, वहाँ से हमारे नबी के इल्म की इब्तिदा होती है. எங்க எல்லா நபிமார்களுடைய இல்முனுடைய எல்லையா இருக்கிறதோ அங்கதான் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இல்முனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. चुनांचे आपने खुद फरमाया, ऊती तो इल्म अल अव्वलीन वल आखिरीन. अल्लाह पाक ने मुझे अव्वलीन व आखिरीन का इल्म दिया है. இதனால்தான் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு, எனக்கு முன்னோர்களுடைய பின்னோர்களுடைய அனைவருடைய இல்மையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். आपने फरमाया, इन्नमा बुइस्तु मुअल्लिमा. अल्लाह पाक ने मुझे मुअल्लिम बनाकर भेजा. मुअल्लिम कौन होता है? जो साहिब इल्म होता है. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்னை ஒரு ஆசிரியராக, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, என்னை ஒரு ஆசிரியராக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னார்கள். फिर अल्लाह ताला ने इस सब के बावजूद नबी से फरमाया, ये दुआ करो, और रब्बी ज़िदनी इल्मा, ऐ अल्लाह मेरे इल्म में इजाफा फरमा. இது இருக்கவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு கட்டளை, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கட்டளையிட்டான், குர் ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று கட்டளையிட்டு இருக்கிறான். तो मालूम हुआ कि इल्म जो है कैसी नेमत और दौलत है, इससे बड़ी कोई दौलत और नेमत नहीं है. அப்ப இதுல இருந்து விளங்குது, இல்மு என்பது மிகப்பெரிய ஒரு செல்வம், மிகப்பெரிய நாமத். இதை விட ஒரு பெரும் செல்வம், பெரும் நாமத் எதுவும் இருக்க முடியாது. इल्म का थोड़ा भी बहुत है और इल्म का बहुत भी थोड़ा है. இல்முனுடைய சிறிதளவும் மிக பிரம்மாண்டமானது, இல்முனுடைய பிரம்மாண்டமும் மிக சிறியது. आप पूछेगा कैसे है? इल्म का बहुत भी थोड़ा है और इल्म का थोड़ा भी बहुत है. वो कैसे? எப்படிங்க? இல்முனுடைய சிறுசும் ஆக பெரியது, ஆக பெரியதும் இல்மும் சின்னதுதான். அது எப்படி? அது हर चीज की एक कमियत होती है, एक कैफियत होती है. ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு அளவீடு இருக்கிறது, அதனுடைய தன்மை இருக்கிறது. अंग्रेजी में कहते हैं क्वालिटी और क्वांटिटी. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்று சொல்வார்கள்.
मुझे भी अंग्रेजी नहीं आती, मौलाना को भी नहीं आती है। एक मिसाल समझने के लिए मैंने कह दिया, छोड़ दीजिए उसे अंग्रेजी। तो कैफियत और कमियत, तो कमियत के एतबार से इल्म की बहुत भी थोड़ा है, समंदर है, लिहाजा इल्म का बहुत भी थोड़ा है कमियत के एतबार से। அதாவது இல்முடைய அளவை கவனித்து, இல்முடைய அளவு இருக்கு, அது பெரிய கடல் மாதிரி, அதை கவனிச்சு பார்த்தா ரொம்ப குறைவு. और कैफियत के एतबार से बहुत थोड़ा इल्म भी बहुत है, थोड़ा भी बहुत है. அதனுடைய தன்மைகளை கவனிச்சு கொஞ்சோடு இல்மு கூட மிக பிரம்மாண்டமானது. तो आगे मुझे जो बात कहनी है वो ये है कि हम सोचे हम कौन हैं, हमारा मकाम क्या है, मर्तबा क्या है. அப்ப நம்ம சொல்றோடைய நோக்கம் நம்ம யார், நம்மளுடைய நம்ம என்ன, நம்மளுடைய அந்தஸ்து என்ன அப்படிங்கறதா இதனுடைய நோக்கம். जितने ईमान वाले हैं वो सब ऊंचे हैं, उन ऊंचों में ऊंचे उलमा हैं. எத்தனை பேர் இருக்காங்களோ ஈமான்தாரிகள் அனைவரும் உயர்ந்தவர்கள், ஆனால் அந்த ஈமான்தாரிகளே உயர்ந்தவர்கள் ஆலிம் பெரும் உலமாக்கள், இல்மு கொடுக்கப்பட்டவர்கள். तो इस इल्म की शान के एतबार से इस इल्म का शुक्र यह है कि हम अहले इल्म उन लोगों को देखकर जिनको इल्म के अलावा कोई और दौलत दी गई है, माल है, मनसब है, ओहदा है, कुर्सी है, जर है और दुनिया भर की नेमतें, कारें हैं करोड़ों की, करोड़ के बंगले हैं, किसी इंसान को देखकर जिसके पास इल्म के अलावा कोई और दौलत है, उस ये कहना चाहिए अल्लाह तेरा शुक्र है, रज़ीना बिकिस्मतिल जब्बारी फीना लना इल्म वल जुहाली मालो फ़इन्नल माल यफ़ना अन क़रीब व अन्नल इल्म ला क्या है वो, हाँ, हमेशा बाकी रहने वाली दौलत है. जी கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் அல்லாஹ் கொடுத்த அந்த இல்முக்கு நன்றி செலுத்துதல் என்று சொன்னால், இன்னைக்கு உலகத்துல மற்ற மக்களை பார்க்கிறோம், உலகத்துல எவ்வளவு பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, பல மதிப்புள்ள உலகத்தினுடைய வாழ்க்கை, கார்கள், கோடிக்கணக்கான அந்த பங்களா, வீடு, இதையெல்லாம் பார்த்து, இதை எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் இடத்துல எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த இல்மு, அந்த இல்முடைய அந்தஸ்து ஆக உயர்ந்தது என்று நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தன்மை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அது பாக்கியா இருக்காது, என்னுடைய இல்மு பாக்கியா இருக்கும். இதுதான் நாம் இல்முக்கு செய்யக்கூடிய நன்றியாக இருக்கிறது. किसी के पास कारून की वरासत है, किसी के पास फिरौन व हामान की वरासत है, किसी के पास शद्दाद की वरासत है. मैं खुलकर नहीं बोल रहा हूँ, उलमा हैं, उलमा के लिए इशारे काफ़ी हैं. तो लोगों के पास पता नहीं किन किन लोगों की वरासतें हैं जिनसे अल्लाह नाराज है, लेकिन हमारे पास अंबिया की वरासत है. अल उलमा वरसतुल अंबिया व इन्नल अंबिया लम युवर्रिसु दीनारन वला दिरहमा फमन अखज़हु अखज़ बिहज़्ज़िन वाफिर और कमा क़ाल अलैहि सल्लल्लाहु अलैहि वसल्लम. ये हदीस हमारी फजीलत के लिए बहुत काफ़ी है कि उलमा अंबिया के वारिस हैं, और अंबिया अपनी वरासत में दौलत दिरहम दीनार नहीं छोड़ते, इल्म छोड़ते हैं. फमन अखज़हु अखज़ बिहज़्ज़िन वाफिर, कि जिसने इस दौलत को ले लिया उसने अंबिया की वरासत में एक वाफिर हिस्सा ले लिया. तो लिहाजा अपनी किस्मत पर नाजा रहना, फरहा रहना, शादा रहना, खुश रहना और मसरूर रहना, किसी को देखकर मुंह में राल नहीं टपकाना, पानी नहीं लाना, क्या मजे में है हम, कहाँ चटाई वाले, कहाँ मजे में है मुतवल्ली साहब, हम इमाम वाले, इमामत वाले. बिल्कुल बात नहीं है. सबसे ऊंचा दर्जा अल्लाह ने अहले इल्म का, अहले ईमान में बनाया है. கண்ணியத்துக்குரியவர்கள், உலமா பெருமக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் உலகத்துல ஃபிரௌனுடைய வாரிஸ், நம்ரூதுடைய வாரிஸ், ஷத்தாதுடைய வாரிஸ், அதை பத்தி நம்ம தெளிவா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு இப்படி எல்லாம் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் நம்மளை நபிமாருடைய வாரிசாக, நம்மளுடைய வாரிஸ், நபிமாருடைய வாரிசா அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமுள்ள விஷயம். அதான் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த வராசத்தினுடைய இல்மில் இருந்து, இந்த நபிமாருடைய இல்மில் இருந்து ஒரு பகுதி
ஒரு பகுதி அவர்கள் கிடைத்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியசாலி அவர் யார் இருக்க முடியும்? அதை அதிகமாக பெற்றுக்கொண்ட ஒரு நேமத்தாக இருக்கிறது. காரணம், நம்ம என்னைக்குமே அப்படிப்பட்ட இல்மை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய அந்தஸ்து. ஈமான்தாரிகளிலேயே இல்முடையவர்கள் ஆக உயர்ந்த அந்தஸ்து. உலகத்துல பார்க்கக்கூடிய மாடிகளை பார்த்து அவங்க மாடியில இருக்கிறாங்க, நம்ம பாயில இருக்கிறோம், இமாமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மாற்றார்களுடைய அந்த நிலையை பார்த்து நம்ம வாயில எச்சி வந்துடக்கூடாது. காரணம், நான் இந்த வராசத்தினுடைய இல்முடைய அந்த நேமத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆக பெரிய பாக்கியசாலிகள், அவரிடத்தில் அதிகமாகவே நேமத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு अलैहि சொல்லி காட்டியிருக்கிறார்கள். अगर कोई पूछे हमसे मौलाना क्या करते हैं, अगर हम कहें अल्हम्दुलिल्लाह इशारम की फला मस्जिद में इमामत के फ़राइज़ अदा करता हूँ, अल्हम्दुलिल्लाह, इसका मतलब है कि हम जानते हैं इमामत का मनसब क्या है। अगर किसी से पूछा है क्या करते हैं, बस एक मस्जिद में नमाज पढ़ाता हूँ, इमामत करता हूँ, लहजा बताता है कि हम नहीं जानते इमामत का मकाम क्या है, इल्म का मकाम क्या है। हमने खुद अपनी हैसियत घटाई है। ஒருத்தர்கிட்ட ஹசரத் நாங்க என்ன செய்றீங்க, நானா மேல் விசாரத்துல பெரிய பள்ளிவாசல் நான் இமாமா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு ஆலிம்சாட கேட்டா அந்த ஆலிம்சா சொல்றாரு, நான் ஏதோ ஒரு பள்ளியில ஒரு இமாமத்துல இருக்காங்க, அவ்வளவுதாங்க அப்படிங்கிறாரு. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இமாமத் செய்வது அந்த இல்முனுடைய அந்த வராசத் ஆக உயர்ந்தது. தன்னைத்தானே ஒரு தாழ் நிலையில நம்ம போட்டுக் கொள்ளக்கூடாது. इमामत का मनसब समझने के लिए ये बात गौर करने की है। अल्लाह के नबी अलैहिस्सलातु वस्सलाम ने जितने काम हैं फराइज़ नबुव्वत के, आपने खुद भी किए हैं, दूसरों से भी करवाए हैं। எந்த அளவுக்கு என்று சொன்னால் இமாமத்தினுடைய அந்த பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த காலத்தில் தானும் செய்தார்கள், பிறரையும் செய்ய வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு பணி. लेकिन इमामत का जहां मौका आया है, सफर हो या हजर, हर हाल में मुसल्ले पर इमामत के आप ही हैं। இமாமத்தினுடைய இந்த வாய்ப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், பிரயாணத்தில் இருந்தாலும் சரி அல்லது ஊர்ல இருந்தாலும் சரி, இமாமத்தி தான் அவர்தான். அது அவர் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். पानी आ गया तयम्मुम बर्खास्त। ஹஜரத் வந்துட்டாங்க, அதனால ஹஜரத் சொல்றாங்க தண்ணி வந்துட்டா தயம்மம் முறிஞ்சிரும் என்பதா. हमारा जो है पेशे लफ्ज था, असल बात आ गई इंशाल्लाह। நம்ம ஒரு முன்னுரை தான், ஹஜரத் அவங்க முழுசா பேசுவாங்க. भी तर्जुमा होता है, जरूरत पड़े थे। लगाए हुए पूरे नहीं लगाए, पूरे लगाए अक्सर नहीं लगाए। ये वीडियो अच्छा है तो लाइक करो, शेयर करो, अल्लाह का भी जिक्र करो।